நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா MHC OA எக்ஸாமோட அப்டேட் பார்க்க போறோங்க. நிறைய பேர் என்னென்ன டவுட் கேட்குறீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேங்களா, செலெக்ஷன் லிஸ்ட் மேக்ஸிமம் MHCலேருந்து எல்லா எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டாங்க. இது ஒன்று தான் டிலேயில் இருக்குது. ஓகேங்களா, இந்த 1 வீக் நெக்ஸ்ட் வீக்குள்ளே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்டேட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் சர்டிஃபிகேட் போன டைம் அப்லோடு பண்ணிட்டோம், மறுபடியும் இந்த டைம் அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு டைம் அப்லோடு பண்ணால் போதுங்க. ஓகேங்களா, இந்த போன டைம் நிறைய பேர் அப்லோடு பண்ணல. ஏன்னா போன டைம் 3 days விட்டாங்க. அந்த 3 daysல நிறைய சர்வர் ப்ராப்ளம் இருந்து ப்ளஸ் நிறைய கேண்டிடேட்டுக்கு இன்ஃபர்மேஷனே தெரியல. ஓகேங்களா, அதனால் மறுபடியும் 3 days கொடுத்தாங்க. அந்த 3 daysல மறுபடியும் சர்டிஃபிகேட் எல்லோரும் அப்லோடு நீட்டாக பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாதீங்களா, டைம் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. மறுபடியும் டைம் அவங்க சைட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மறுபடியும் இன்னொரு டைமும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் அந்த 3 daysமே சர்வர் சூப்பராக தான் இருந்துச்சு. நிறைய கேண்டிடேட் நம்ம தெரியாதெல்லாம் நாமளும் அப்லோடு பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா, நிறைய கேண்டிடேட் அப்லோடு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ராக்டிக்கலுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க. நெக்ஸ்ட் வீக்குள்ளே மேக்ஸிமம் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துருங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறங்க நம்ம என்ன பண்ணலான்னா, செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்டுக்கு நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஏன்னா நம்ம எக்ஸாம் ஸ்டார்டிங்லேருந்து 1 இயராக இந்த ஜெர்னி கொண்டு போகும்போது எண்டிங்கில் விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டோம். ஓகேங்களா, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக டெய்லி செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே எப்படி எப்படி ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணது எல்லாமே நம்ம சைட்லேருந்து கொடுப்போம். ஓகேங்களா, போன டைம் ப்ரீவியஸே கேட்ட கொஷினே இந்த டைமும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அந்த டைமுக்கு அவங்க செட் ஆஃப் கொஷின் அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா, போன டைம் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லி வேணால் நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுக்கல. ஓகேங்களா, பாய்ஸ்க்கு போன டைம் ஒரு கர்ஷிப் துணி மாதிரி கொடுத்து அதில் பேக் பாக்கெட்டுங்க, இல்லாட்டி ஊக்கு, இல்லாட்டி இது வைக்க சொல்லியிருக்கிறாங்க, பட்டன் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்து இந்த இமேஜில் என்னென்ன திங்ஸ் பார்த்தீங்க, ஒரு 20 திங்ஸ் எழுதுங்கன்னு இருக்கிறாங்க. இதில் இந்த எவ்வளோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பணம் என்றதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் கொஷின் கேட்டுக்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்து அந்த டிஃப்ரென்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, கேர்ள்ஸை சிலர் கோலம் போட சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பூ கட்டுறது, இது மாதிரி கொஷின் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லி என்னாலேயும் சொல்ல முடியாது, உங்களாலேயும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த டைமில் அவங்க செட் ஆஃப் ஃபஸ்ட்டு செக்ஷன் போயிட்டு வந்தவங்க கிட்ட வேணால் நீங்கள் கேட்டு செகண்டு போகிறீங்க கொஞ்சம் ரெடி ஆகிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் பண்ண முடியும். இதுதான் கேட்பாங்கன்னு சொல்லி இது பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ப்ராப்பராக பண்ணுறீங்களான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா, அவங்க ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்கும்போது இது என்னால் பண்ண முடியாது அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ப்ளஸ் இன்னொரு கொஷின் கேட்பாங்க, நீங்கள் சண்டே சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுனாலும் வருவீங்களா, அது மாதிரியெல்லாம் ஒரு சிலதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் எதாக இருந்தாலும் என்னால் முடியுங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம லைவ் கிளாஸ் ஒன்று உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் பற்றி நிறைய டவுட், நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, PSTM பற்றி இதெல்லாம் கேட்குறீங்க. அதனால் 1 day லைவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த அன்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லுங்கள். மண்டே 6 o'clock ஃப்ரீனா கூட அந்த அன்னைக்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டி சண்டே நாளைக்கு 6 o'clock ஃப்ரீனா கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறனால பண்ணலாம். ஓகேங்களா, இனி செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம MHC OA எக்ஸாம் பற்றி அப்டேட் போடலாம். ஓகேங்களா, இனி TNPCயில் பற்றி கொஞ்சம், ஏன்னா TNPC எக்ஸாம் பக்கத்தால் வந்தாச்சுங்க, அதனால் மேக்ஸ் கண்டென்ட் எல்லாமே கொடுப்போம். ஓகேங்களா, ப்ளஸ் GS கண்டென்ட்டு, தமிழ் ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் அந்த ப்ராசஸ் போய் என்ன இதை பற்றி எதுவுமே சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே நம்ம சைட்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக கொடுப்போம். ஓகேங்களா, ஏன்னா நிறைய கேண்டிடேட் நம்ம சேனல் மூலிமா படித்து எழுதி நல்ல மார்க்கெல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, OA அது இல்லாமல் ஜூனியர் சீனியர் நிறைய பேர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்கும் வாங்கியிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷனுங்க. இதே போல் படிங்க. நீங்களும் OA எக்ஸாம் போகிறீங்க, நிறைய பேர் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேருந்து இதை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. நீங்களும் நல்லா பண்ணுங்கள் ப்ராக்டிக்கல். எங்கள் சைட்லேருந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே கொடுக்கணுமோ எல்லாமே எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதையும் நினச்சி அதை பற்றி கவலைப்படாதீங்க. நாம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்குறேன்னு டீட்டெயிலாக எழுதி வைக்கிறோம். அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போ வரும்னு சொல்லி தொடர்ந்து DM பண்ணுறீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் அல்லது அதுக்கடுத்த வீக்கில் வரலாம். ஓகேங்களா, யாராலையும் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ப்ராக்டிக்கல் ரவுண்ட் கொஷின் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணுறது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா, மேக்ஸ் யூஸ் சேனல் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குங்க. பிளேலிஸ்ட்லேயே OA எக்ஸாமோட ப்ராக்டிக்கல் ரவுண்ட் எல்லா கொஷின் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வெற்றிலையில் தோரணம் கட்டுறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே போட்டிருப்போம், அதையெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்போ கொடுப்போம்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் எப்படி
எப்படி இந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே கொடுப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லைவ் கிளாஸ் பற்றி அப்டேட் வந்து எப்போனா செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க, அதுக்கப்புறம் அதுக்கான அப்டேட் கொடுத்தலாம் ஓகேங்களா. நம்ம சைட்லேருந்து எக்ஸாம் நீங்கள் வந்து 100 மார்க் எழுதியிருப்பீங்க, அதில் வந்து ஒரு கொஷின் யாருக்குமே மார்க் இல்லாமல் 99 ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எவ்வளோ நடக்குன்னு சொல்லி நிறைய கேண்டிடேட்டுக்கு தெரியலீங்க. ப்ராக்டிக்கல் எவ்வளோ நடக்குன்னா 70 மார்க் நடக்குங்க, ப்ளஸ் வந்து அதுக்கடுத்து இன்டர்வியூ 30 இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் ரவுண்டு போவீங்க. ப்ராக்டிக்கல் ரவுண்டில் நல்லா பண்ணிங்கன்னா அதுக்கடுத்ததாக வந்து நீங்கள் என்னத்துக்கு போவீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் போவீங்க. இந்த 3லேயும் வச்ச மார்க்கை வச்சு தான் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே வரும் ஓகேங்களா. இதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராக்டிக்கல் ரவுண்டு சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்களால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணால் தான் நம்மளோட ஸ்கோர் கொஞ்சம் மேலே ஹையாக போகும் ஓகேங்களா. அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பிளேஸ் அதெல்லாம் நினைக்காதீங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சா அடுத்த ப்ராசஸ் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகணுமா, ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகலாம் ஓகேங்களா. அது எங்கள் சைட்லேருந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகேங்களா. செலெக்ஷன் லிஸ்ட் வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோடனே நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுக்கலாம் ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ லைக் பண்ணி பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.